ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோகுல் முருகன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வெளிவந்திருக்க டிசி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பெரிய ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. போலீஸ் அதிகாரிகளுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் நடக்கிற தர்ம யுத்தம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஷன், எமோஷன் இதெல்லாம் கலந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அருள் மாதேஸ்வரன் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு எல்லாத்துக்கிட்டே கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ராக் ஸ்டார் அனிருத் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் படத்தில் நிறைய பிஜிஎம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். பிஜிஎம்ல தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு மியூசிக்குமே வேற லெவலாக போட்டிருக்காரு. அது இங்கிலீஷ், ஜாஸ், அது இதுன்னு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கிற லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் டேரக்டராக நிறைய பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா அவர் சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து வச்சிருக்காரு. ஏன்டா உனக்கும் நடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நடிச்சு வச்சிருக்காரு. வேற லெவலில் பிரிச்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயினான வாமிகா கேபி, அவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அவங்களோட ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வெறித்தனமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் வாமிகா கேபி தான் பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ட்ரைலர் பார்க்கும்போது நினைச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சஞ்சனா கீர்த்தமூர்த்தி அவங்களோட ஆக்டிங் தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அவங்க வர்ற ஒவ்வொரு சீன்லையுமே அவங்கள ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகா இருக்காங்க. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதரா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சீன்லையுமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் 2-3 படங்கள் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இந்த படத்தில் அவங்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே காதல் வர மாதிரி தான் இருக்குது. சரி நீ போய் பேசுகிறா, அப்படி பேசலினா வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் வந்து இருந்திருக்கும் இந்த படத்தில். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக இருப்பாங்க. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கு, லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சஞ்சனா கீர்த்தமூர்த்தி அவங்களோட ஆக்டிங்கும், வாமிகா கேபி அவங்களோட ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அங்கங்கே போய் மாட்டுக்கிற சீன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அசுரன் படத்தில் வந்து அந்த கருணாஸோட பையன் வந்து நடிச்சிருப்பால அவனை மாதிரி அடிக்கடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் தவிர்த்துருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்க்க போகிறவங்க வந்து படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து லாஜிக்கு என்னடா இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட போய் நீங்கள் படம் பார்க்க போனீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிஎஃப் அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இவன் ஹீரோனா என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எண்ணத்தோட நீங்கள் இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் நான் கதை பார்ப்பேன், இந்த கேரக்டர் இப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக நடந்துக்கணும், இந்த கேரக்டர் இப்படி அக்யூரேட்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.